வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து அவங்க பிளான் பண்ண மாதிரி ரோஹினி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை வந்து முத்துவும் மீனாவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏதோ மறைக்கிறா ரோஹினி, இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சுல மீனா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்போ மீனா சொல்றாங்க, ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான், ஆனா ரோஹினி ஏதோ பெருசா ஏதோ மறைக்கிறாங்க மட்டும் நல்லா தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சு அவனுங்க சும்மாலாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. அப்போ முத்து சரி மீனா நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கார் ஷெட்டுக்கு போறாரு. அங்க இருந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல முத்தோட ஃப்ரெண்டு சரவணன் அவர் வராரு. வந்த உடனே என்ன முத்து என்ன ஒரு மாதிரி உட்காந்து இருக்க, என்னாச்சு ஏதோ யோசிக்கிற போல, ஆனா என்ன யோசிக்கிறேன்னு தெரியல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. அப்ப முத்து சொல்றாரு, இந்த மாதிரி வீட்டுல எதுவுமே ரோஹினி வந்து இந்த மாதிரி எதுவும் நடிக்கிற மாதிரி தெரியுது. வீட்டுல எதுவுமே பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் இல்லாத மாமா திடீர்னு வந்து நிக்கிறாரு, எப்படி என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. இதுகிட்ட சரவணா என்னப்பா சொல்ற, ரோஹினி இப்படிலாமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப முத்து சொல்றாரு, அம்மாடா என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதோ பெருசா மறைக்கிறா, இது தெரிய வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிறவங்கள எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹினி ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நம்ம ஒரு வழியா இந்த அப்பா கதையை முடிச்சு விட்டுட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்காங்க. அந்த நேரத்துல கால் வருது ரோஹினிக்கு. அப்போ ரோஹினி யாரா அது அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பேசுறாங்க. பேசும்போது என்ன கல்யாணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி தினேஷ் கால் பண்றாரு. இது ரோஹினிக்கு தெரியல, யாரு சொல்றீங்க, யார் நீங்க பேசுறீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரோஹினி கேக்குறாங்க. என்ன கல்யாணி என்ன தெரியலையா, என்ன அடிச்சு ஊரை விட்டு ஓட்டுனிய அவன் தான் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னா ரோஹினிக்கு ஒரே ஷாக். என்னடா இது, சிட்டி வந்து அடிச்சு வேற ஊருக்கு அனுப்பிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப இவன் எனக்கு போன் பண்றானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தினேஷ் கேக்குறாரு, என்னம்மா என்ன காசு கொடுத்து ஊரை விட்டு அனுப்பியாச்சு அப்படி இப்படின்னு ஜாலியா இருந்த போலியே, இப்போ எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஒரு 2 லட்சம் ரூபாய் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுரு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ரோஹினி கிட்ட கேக்குறாங்க. அப்போ ரோஹினி, ஏய் இங்க பாரு, இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, சும்மா காசான்னு சொல்லிட்டு இருக்காது ஓகேவா. ஆமா நீ எப்படி பேசிட்டு இருக்க, சிட்டி தான் அவனை ஊரை விட்டு அனுப்பிட்டானே, இப்ப எப்படி நீ போன் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன ரோஹினி, நீ அவனை விட்டு என்ன ஊரை விட்டு அனுப்ப பார்த்த, ஆனா அவன்கிட்ட இல்லைய விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் உன்னை பத்தி, இப்ப அவனும் உன்னை காசு கேட்டு கால் பண்ணதான் போறான் அப்படின்னு சொல்லி தினேஷன் சொல்றாரு. இதை கேட்ட ரோஹினி சைலண்டா நிக்கிறாங்க. என்னடா இவனும் ஏமாத்திட்டானா, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தினேஷ் கேக்குறாரு, என்ன 2 லட்சம் ரூபாய் தரியா இல்லையா, இல்ல வீட்டுல இருந்து எல்லாரும் ஒண்ணுமே சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க, இப்ப வாய்ப்பே இல்ல, இப்ப வந்து சொன்னா கண்டிப்பா எல்லாமே நம்பிடுவாங்க. ஏற்கனவே நம்மள யாருமே நம்பாம இருக்காங்க. இதுக்கு மேல இவன் வந்து சொன்னான் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாட்டிடுவோம், நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.